ஆயிங்க இங்கே 2 பேரும். இந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என் நாத்தனார். ஒரு நாத்தனாரை ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க, ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அவங்க அக்கா இவங்க. இவங்க தான். ஆமாம், ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல. ஏன் எங்களுக்கும் ஆள் இல்லையா பார்க்குறதுக்கு? இது வந்து அவங்க பொண்ணு, சின்னவ, அதாவது இவங்க பொண்ணு. ஓய்யா, அடுத்த ஆள் ஆயுதத்தோட வராங்க. இங்கே பாருங்க, இவங்க வந்து மீன் ஆயிடுவாங்க. இவங்கெல்லாம் மீன் ஆயிடுறாங்களே, நான் உட்காந்து பார்க்குறீங்களேன்னு பார்க்குறீங்க. ஏன்னா எனக்கு மீன் ஆகி தெரியாது, அதனால இவங்கள வச்சு வேலை வாங்கிக்கிறேன். நான் ஒழுங்காக சொன்னேன், வாங்கி அங்கேயே ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலான்னு. யாரும் என் பேச்சை கேட்கல. உட்காந்து ஆயிங்க. பாருங்க, அங்கேயே வாங்கி ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அதுக்காக தான் இன்னொரு அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க வந்திருக்குறாங்க. இவங்களும் கூட சேர்ந்து அவங்களுக்கு ஆஞ்சி கொடுப்பாங்க. வாங்க, நம்ம இங்கே உட்காந்துருக்க வேணால் நம்ம போய் சமைக்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி வீட்டில் தான் சமைக்க போகிறோம். இங்கே தான் சமைக்க போகிறேன், லாஸ்ட் வீட்டில். ஏன்னா அங்கே நின்றுட்டு செய்ய முடியாது, உட்காந்துட்டு செய்யலான்ட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஆன் பண்ணிட்டோம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது? அவங்க இந்த அடுப்பை பார்த்தா தெரியாது, ஏதோ தோண்டி தொலைஞ்சி பார்த்து வச்சேன், அவ்வளோதான். என்ன என்ன இப்போ சொன்னது என்னென்ன முடியும் இதில் இங்கே இருக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஆமாம் ஆமாம், அதான் அந்த லாஸ்ட்டில் இருக்குது படமுங்க. என்ன காயிடும் அந்த அஜெண்டா படம் வச்சுதான் எதை செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். என்ன சமைச்சு கருவேப்பிலை நம்ம கொடுத்துருக்கோம், வடகம், ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு கருவேப்பிலை கொடுத்துருக்கோம். வெங்காயம் கஞ்சி எடுத்துருக்கோம், கஞ்சி அதுக்குள்ளே சட்டி வந்துடுச்சு. நல்லா வதக்கட்டும். இன்னும் வந்து 2 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கலாமா? அங்கே இருக்கும் பாருங்க. இது வந்து இப்போ பச்சை மிளகாய் போட்டு மீன் குழம்பு பச்சை மிளகாய் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பூண்டும் ஒரு 4 பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கி, அப்படியே பச்சை போட்டோம்னா வீடி கொடுக்கணும், நல்லா போட வேணும். வெங்காயம்லாம் வதங்கணும் போட்டு வதக்கி கூட இந்த தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். அது மூடி எடுத்துவாடா. இது வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே இப்போ இதில் வந்து பூ போட்டுக்கலாம். மீன் பண்ணாலே உப்பு தான். வதங்க கடை போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம் வதங்கி மிளகாத்தூள் வந்து புளியிலே போட்டு வச்சுருவோம். நல்லா கரைச்சி விட்டு குழம்பு கொதிச்சோடனே மீன் மண்ணா போட்டு இறக்க வேண்டியது.
ஆமாம், இந்த மண்டையை உடச்சிடாது. அது உன் தங்கச்சிக்குன்னு வைக்கிற மண்டை. பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். ஆமாம், இதுதான் இந்த ஒரு பைத்தியத்தை பாருங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு ட்ரெஸ்ஸு நைட்டி போட்டிருக்கா. நியூ ட்ரெண்டிங் வச்சுக்கோடு. எப்படி இந்த கிழிச்சி விட்டுக்கிட்டு போகிறாங்களே அதே மாதிரியா? ஒருத்தன் வளர்க்குறான் அந்த மீன் இன்னைக்கு செத்துருவோன்னு நினைக்கிறேன் நான். அதை நீ ஆக்கி தின்னுற மாதிரி இல்லை, அது ஒன்றா ஆக்கி தின்னுடும். டேய், என் வாயெல்லாம் அடிச்சு விட்றீங்களாடா கர்மா? சீக்கிரிக்கா. டேஸ்ட்டு தான் ரொம்ப. மண்டையை பாதி காணோம்னா அப்படிதான் போடுவோம். அது செதில் போடக்கூடாது. செதில் போடக்கூடாது. எல்லாத்தையும் போடுவீங்களா? அதுக்கெல்லாம் நரிக்கோர குடும்பம் மாட்டுக்கடா சாமி. சாப்பிட மாட்டேன். மண்டையே இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தெரியலையே முட்டையா அது என்னது இது தெரில. அதில் உள்ள கல்லீரல் மண்ணீரல் என்னமோ ஒரு ஈரல். சீக்கிரம் போட்டு கொடுங்கப்பா. இந்த பிள்ளை ஏன் கம்முன்னு உட்காந்துருக்குது பாவப்பட்ட பிள்ளை மாதிரி? ஏமா உனக்கு எதுவும் வேலை வைக்கலையா? அங்கே ஒலை கொதிக்குதான்னு பார்த்துக்கிட்டியா? ஓடு. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. அப்படியே மீனை போட்டு இறக்க வேண்டியதான். நல்லா குழம்பு தலப்படம் கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டா போட்டு இறக்கிற வேண்டியதான். எடுத்துட்டு வாமா சீக்கிரம். இப்போ இந்த குழம்பு கொதிக்குது இல்லை, இதோட அப்படியே இதுலேயே சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தெரியுமா? மீன் போடாமல். மீன் குழம்புக்கு எல்லாமே போட்டு, ஆனால் அது காரக்குழம்பு மாதிரி இருக்காது. சூப்பராக இருக்கும். நீ சாப்பிட்ருக்கியா அது மாதிரி? சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்டதில்ல. உண்மையாலுமே சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? சொல்லுங்கள். சும்மா ரவுண்டு புளிக்கல்ல ஒட்டுமாங்க தானே நல்லா இருக்கும். அதை விட்டு ஒன்று கொடுக்கும். அது நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டு பாரு. பார்க்குறதுக்கு எத்தனை பேர் பயப்பட போகிறாங்களோ தெரியல. பயப்பட்ட உண்டு. அதெல்லாம் நம்பவே ஆளுங்க தான் பயப்பட மாட்டாங்க. கழுவு அண்ணா வீட்டில் வந்து பாத்திரம் கழுவு விட்டாங்க அப்படின்னும் போய் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னால் மிதிச்சிருவேன். முடியலடா முடியல. பாசம் வளர முடியலாங்க. ஆயிரத்து மட்டும்தான் அவங்க கழுவுறதுலாம் ஆக மாட்டாங்க. நம்ம தான் கழுவோம். போட ஆஞ்சு கொடுக்கறதுக்கு இவ்வளோ இது. கழுவுறதுக்கு மட்டும் நான் கழுவிக்க மாட்டாங்க. நம்மளே கழுவிக்கணும். எங்கள் அம்மாவுக்கு மீன் குத்தி விட்டது. சொல்லுங்கள் தண்ணிங்க. மீன் குத்தி விட்டது எங்கள் அண்ணி பண்ணிக்கு. மாங்காய் போட்டுரு. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. போதும். இதுக்கு மேலே கொதிச்சா நல்லா இருக்கும். போடு போடு மாங்காவை போட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். மாங்காய் கொட்டையில் ஒன்றுமே இல்லை. அதே இதுக்கு போங்க. மாங்காவை போட்டியா? கொதி வரட்டும். கொதி வந்தோடனே மீனை போட்டு இறக்கிடுங்க. வந்து ஒரு திட்டுக்குட்டி வந்து மாங்காய் எடுத்து தின்னுது பற்றியா? ஐயா, அந்த அளவு புளிக்கலாம் இல்லை. வாய் போது கோணலாம். போதும் போதும். மாங்காய் கொதி வந்துச்சு. போடு மீனை போடு. போட்டு அப்படியே ஒரு கொதி வந்தால் இறக்கிக்கலாம். போடு. நீ போடே. ஆமாம், இவங்களுக்கு தான் இந்த மீன். ஆச்சுக்கோப்போ இப்போ சீக்கிரம் போடு. மணி ஆகுது. குழம்பு கொதி வந்துருச்சு. நீ போடுறீ. ரொம்ப கொதிச்சு விட்டா சுண்டிடும் மீன். நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு. நல்ல தலைவலான்னு இருக்கு மீன். போதும். செஞ்சு விட்டா உடைக்கிறோம். அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வேண்டிதான். சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதான். இஞ்சி போட்டியா? அடுத்தது வந்து மல்லி போட்டுக்கோ. மல்லி இந்த மல்லி மிளகு
கீழே போடுங்க. கீழே போட்டுடலாம் போங்க. அடுத்தது ஜீரகம் பூண்டு அங்கே டப்பாவில் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பூண்டு போட்டுக்கோ. இதில் வந்து கருவேப்பிலை போதும், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா இந்த கருவேப்பிலை போட்டு அரைச்சா நல்லா வாசனையாக நல்லா போட்டுட்டு இந்த வந்து காரத்தூள் கரம் மசாலா அதையும் போட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதையும் போட்டு அப்படியே திட்டமாக போட்டுக்கோ. எல்லாத்தையும் போட்டு உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி அப்படியே மீனில் தடவுனா மீன் வறுக்கிற மசாலா ரெடி. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குமா? செஞ்சு பாரு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க. அது வரைக்கும் தமிழ் தீட்டு வந்தானா பையன்? ஏமா அண்ணன் தீட்டு வந்தானா? அண்ணி பாய் சொல், பாய் சொல், பாய் பாய் சொல்லு, பாய் ஹாய் சொல்லு. எஸ்கே பாய். பாய் தான் சொல்லுவாங்க அவங்க. பாய் குண்டா வாழ்ந்து இல்ல என்ன ஒரு பைத்தியக்காரி மாதிரி ட்ரெஸ் போட்டு நிக்கிறான்னு நினைக்கிறான். டாக்டர் எப்படி பேசுது? டாக்டர் அவ்வளோதான். மீன் வந்து மசாலாவை போட்டு கரடி போட்டு கரட்டி எடுத்து அவங்க 2 நிமிஷம் ஊறிச்சுன்னா கரெக்டாகிடும். அப்படியே நானே வறுத்துருவாங்க. வடித்தட்டுனால இருக்கும். எங்க மேல இருக்கு? சூப்பர். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். ஊறினோடனே அப்புறமா வறுத்துக்கலாமா? மேலே இல்லைம்மா, இதுலேயே மீனும் வரலாம். இதுலேயே வறுத்துடக்கூடாது. டீ அதிகமாக ஒரு மாதிரி தெரியலையே. போதும், இப்போ பார்த்துப்போம். இதுலேயே வச்சு பத்து வேண்டியதான். இதுலேயே கொஞ்சம் சிம்மில் வச்சா மறுபடியும் சாப்பாடு சாப்பிடுறீங்க. பிள்ளைங்க சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். கல்லு காஞ்சிடுச்சு. இதனால வேகமாக சரி வராது. சிம்பிள் வைங்க. இதுலேயே வச்சு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சிம்பிள் வைக்கிறேன். அது அடுப்புக்கு மேலே எரியுது. அடுப்புக்கு மேலே எரியலாம். சீரா வையா, சீரா வைக்கிறேன். நிறுத்திடுவேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பொடி மீன் தான் வேணும். இந்த பெரிய மீனோட இந்த பொடி மீன் தான் டேஸ்ட் தெரியுமா? அதுதான் நல்லா இருக்கும். அதனால எனக்கு அந்த மீனும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த மீன் யூஸ் பண்ணுங்க. அதையும் சேர்த்தியாக இருக்கிறேன். அது எப்படி பார்த்துக்கலாம். ஒரு உப்பையே முக்கில் ஒழுகுறது. இப்பயே முக்கில் ஒழுகுதுன்னு சரி. நல்லாதான் வருது. அவ்வளோதான், திருப்பி வச்சுட்டா வரணும். ஆனால் இன்றைக்கி தானேப்பா நான் மீன் வந்து உட்காந்து வறுக்கிறதே. இத்தனை நாள் வந்து நின்றுக்கிட்டே தான் வறுக்கணும். இல்லை ஏதாவது இன்னும் உட்காந்துட்டு வருது. மீன் வறுத்தாச்சு, வாங்க சாப்பிடலாம். இதில் வந்து உப்பு பொடி மீன் சாப்பிட சாப்பிட்டுருக்கேன். இப்பயே பார்த்துக்கிட்டா தான் உப்பு காரலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி போதுமா? சுதாக இருக்கு. தண்ணி எடுத்துருவா. மீன் ஓகே, நல்லா இருக்கு. சரி, மீன்